இது சரியா சும்மா அந்த கரண்டி எடுத்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று லைவ்ல நடந்த சில விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு யார் எவிக்ட் ஆக போறாங்கன்ற நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று ரம்யா ஜோ எவிக்ட் ஆனாங்கல்ல, இன்னைக்கு வந்து வியானா எவிக்ட் ஆக போறாங்க. அது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ நேற்று மத்தியானம் வந்து எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அதுல ஒன்று தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, வியானா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஜே இருக்கான் பாத்தீங்களா, வந்து கண்ணத்தெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான். ரொம்ப சர்வசாதாரணமா இப்படி பண்றாங்க. எல்லா பொண்ணுங்ககிட்டயும் பண்றான், கனிகிட்டயே பண்றானா யோசிச்சுக்கோங்க. எல்லார்கிட்டயும் சர்வசாதாரணமா முகத்துல கைய வைக்கிறது, அதே மாதிரி வந்து கழுத்துல சாயிறது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி வியானா உட்காந்துட்டு இருக்கும் போது கண்ணத்தை பிடிச்ச மாதிரி விளையாடிட்டு இருக்கான். வியானா வந்து என்ன கேட்கறாங்கன்னா, நான் குண்டாயிட்டனான்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். இது நான் குண்டாயிட்டனா அப்படின்ற மாதிரி வியானா திரும்பி ஷாக்காலாம் கேட்கறாங்க. ஆமான்ற மாதிரி இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். ஐயோ நான் குண்டாயிட்டனா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசும்போது, அதாவது அவன் பேசவே இல்லை, ரியாக்ஷன்ல தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கூட சரி, அவன் வந்து கண்ணத்தை வச்சு கண்ணத்தை பிடிச்சி விளையாடுறான். நம்ம ஏதாவது சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டா விளையாடுவோம் பார்த்தீங்களா, கண்ணத்தை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட கூட இவன் இப்படி பண்ணாம இருந்தது இல்லைங்க. எல்லார்கிட்டையும் இப்படி தான் விளையாடிட்டு இருக்கான். இதை தாண்டி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது சண்டே என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது கொஞ்சம் நியூஸா வரும் பார்த்தீங்களா. ஏன்னா எபிசோட சிலர் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து ட்விட்டர்ல நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்றதுல என்ன சொல்றாங்கன்னா, வியானா கிளம்பி போறாங்கல்ல, இன்னைக்கு வியானா கிளம்பி போற மாதிரி ஒரு நிலைமை வருது பார்த்தீங்களா. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அரோராக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி ஏற்படுது, சின்ன சண்டை மாதிரி ஏற்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வியானாவோட கேம் ஸ்பாயில் ஆனதுக்கே இந்த எஃப்ஜே தான் காரணம்னு அரோரா ஏதோ பிளேம் பண்ற மாதிரியும், அதுக்கு இவன் ஏதோ சொல்ற மாதிரியும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஆர்குமெண்ட் வர மாதிரியும் சொல்றாங்க. ஸோ சில சமயம் அதாவது அவங்க சொல்றது வந்து 90% நடக்குங்க. அது எந்த அளவுக்கு நடக்குதுன்றது தான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு அது பெரிய சண்டையா இல்லாமல் டக்குன்னு முடிகிற சண்டையா கூட இருக்கலாம். ஏன்னா எடிட்டிங்ல வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்த விஷயத்த ஒரு நிமிஷத்துலேயே கட் பண்ணிட்டு கூட போயிடலாம். ஆனால் வந்து வியானா வெளியே போகும்போது சில விஷயங்கள்லாம் வருது. ஏன்னா வியானா வெளியே போகும்போது யோசிப்பாங்கல்ல, ஐயோ நம்ம எஃப்ஜே கூட இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கலான்ட்டு. அதே மாதிரி வியானா போகும்போது எஃப்ஜேவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், வியானா தான் போக வாய்ப்பு இருக்குன்றதை வியானாவே கெஸ் பண்றாங்க. ஏன்னா மத்தியானம் டைம் நான் சொல்றேன்ல, இது வந்து நேற்று மத்தியானம் நடந்தது. நேற்று மத்தியானமே வியானா என்ன சொல்றாங்கன்னா, நான் வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்னோட இந்த ட்ரெஸ்ஸை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேக்லாம் கூட பண்ணி வச்சிட்டேன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. வியானா வந்து நம்ம வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஒரு 3 பேர் தான் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க, எஃப்ஜே, வியானா, அதுக்கப்புறம் வந்து வெளியே போன ரம்யா ஜோ, சாண்ட்ரா. இவங்க 4 பேர் தான் போறது அதிக வாய்ப்பு இருக்குன்றது இவங்க 4 பேருக்குமே தெரியுது. எஃப்ஜேவும் சில சமயம் நான் தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வியானா நான் தான் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வியானா தான் போக போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. நேத்து லைட்டா ஒரு குழப்பம் வந்தது, சாண்ட்ரா போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நடுவில் வந்தது. அதை தாண்டி ஃபைனலா, ஏன்னா வெளியே போனதையே பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் வியானா தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதாவது வியானாலாம் வந்து கேட்க வேண்டிய இடத்துல கேள்வியை கரெக்டாக கேட்பாங்க. யாராக இருந்தாலும் கரெக்டாக கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக போச்சுங்க, எல்லாமே போச்சுங்க. இந்த எஃப்ஜே கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே கிராஃப் இறங்குச்சு. அதுக்கு முன்னாடி பொய்யானா கொஞ்சம் நடிப்பாங்க, கேமராவை பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் சின்ன சின்ன விமர்சனம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. என்னைக்கு இந்த எஃப்ஜே கூட சேர்ந்தாங்களோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. எஃப்ஜே கூட சேர்ந்தோன்னே இவங்க கேமே காலிங்க. ஏன்னா வந்து எஃப்ஜே ஒரு தப்பு பண்ணா சொல்ல மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சாட்டர்டே சண்டேலாம் எப்பவுமே வியானா பாராட்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். எப்போ இவங்க கூட சேர்ந்தாங்களோ அப்பத்துல இருந்து சனி ஞாயிறு கூட விஜய் சேதுபதி கிட்ட திட்டலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இவங்களோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியா வெளியும் போறாங்க. ஆனா இந்த எஃப்ஜே மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், எப்படின்றது தெரியல. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.